ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மெயில் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி எல்லாருமே அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இதுக்கு புதுசாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இல்லை, நான் ஆல்ரெடி 2-3 அட்டெம்ப்ட் படிச்சிருக்கேன், என்னால் பாஸ் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சில ஸ்டடி பிளான் நான் சொல்கிறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா நான் 3 அட்டெம்ப்ட் பிசி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 அட்டெம்ப்ட் பிசி எக்ஸாமில் கிளியர் ஆகலை. ஆனால் தேர்ட் அட்டெம்ப்ட் லாஸ்ட் டைம் 61 மார்க்கு ப்ளஸ் 2 மார்க் என்சிசி 63 மார்க் லாஸ்ட் டைம் வச்சுருந்தேன். ஆனால் நான் ரோப் நான் ஆல்ரெடி ஏறினது கிடையாது. நான் புதுசாக அப்போ தான் ட்ரை பண்ணேன். என்னால் ரோப் ஏற முடியல. ஸோ போன ஜாப் எனக்கு கிடைக்கல சரிங்களா. அதனால் இந்த தடவை போன தடவை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, அந்த மிஸ்டேக் நான் இப்போயே திருத்திக்க பழகிட்டேன். அதாவது ஸ்டடீஸில் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபிசிக்கலில் ரோப்புக்கு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அந்த ரோப்புக்கான பிரச்சனை இப்போயே நான் என்னென்ன பண்ணலான்ற அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் சரிங்களா. ஸோ நான் போன தடவை என்ன ஸ்ட்ராட்டஜியில் நான் படித்தேன், என்னென்ன ஸ்டடி பிளான்லாம் வச்சுருந்தேன், டைம் டேபிள் எப்படி போட்டேன், அந்த மாதிரி டீட்டெயிலாம் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன். எல்லாருமே ஒரு சில அதாவது பாதி பேர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி படிப்பீங்க, பாதி பேர் ஸ்கூல் புக் யூஸ் பண்ணி படிப்பீங்க. என்ன கேட்டால் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்கில் நீங்கள் லைன் பை லைன் அண்டு பாக்ஸ் கொஸ்டின்ஸ், புக் பேக் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 100% நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் சரிங்களா. ஆனால் மெட்டீரியல் பொறுத்த மட்டும் நீங்கள் ஒன்லைனராக வச்சு படித்தாலும் சரி, இல்லைனா கொஸ்டின் ஆன்சராக அதாவது சூஸ் கொஸ்டின் அந்தமாரி வச்சு படித்தாலும் சரி, நீங்கள் மெட்டீரியலில் எவ்வளோ படித்தாலும் அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாமல் கம்ப்ளீட் ஆகாது. 80 to 90% வரை கம்ப்ளீட் ஆகும். அந்த 10%ல் நீங்கள் ஒரு 4-5 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் விடுற மாரி ஆகிரும். அந்த டயத்தில் நீங்கள் விட்டிங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 70க்கு 55 மார்க் வரைக்கும், 55, 56 மார்க் வரைக்கும் எடுத்துருவீங்க. அதுக்கடுத்து எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை. அப்போ அதுக்கடுத்து நமக்கு மார்க் எடுக்கணும், அதாவது 60க்கு மேலே எடுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. மிச்சப்படி நீங்கள் எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாலுமே உங்களால் ஃபுல்லாக நீங்கள் தரோவா நான் முடிச்சிட்டேன், படித்து முடிச்சிட்டேன்றது உங்களால் சொல்ல முடியாது சரிங்களா. அதே இது நீங்கள் ஸ்கூல் புக்கை டாப் டு பாட்டம் முடிச்சிட்டிங்கன்னா, அட்டை டு அட்டை படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் 100% நீங்கள் படித்து முடிச்சிட்டு நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதனால சொல்கிறேன், ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. மெட்டீரியல் ஒன்லைனர் ரிவிஷன் பண்ணுறதுக்குன்னா வச்சுக்கோங்களே தவிர, அதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க சரிங்களா. மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கிறது 70 மார்க் வரும். 45 மார்க் ஜிஎஸ்ஸுக்கு போயிடும் சரிங்களா. ஜிஎஸ், ஜிகே அந்த இதுக்கு போயிடும். மிச்சம் இருக்க 25 மார்க் உளவியல் பாட்டுக்கு போயிடும் சரிங்களா. ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, 80 கொஸ்டின் இருக்கும், 80 மார்க் இருக்கும். இதில் நீங்கள் 40% எடுத்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பாஸ். அப்படின்னா தான் உங்களோட செகண்ட் பேப்பர் வேலிடேட் ஆகும் சரிங்களா. அது திருத்துவாங்க. இல்லைன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஃபெயில்னா அந்த பேப்பர் வேலிடேட் ஆகாது. மொத்தமாக நீங்கள் அந்த எக்ஸாம் ஃபெயில்னு அர்த்தம் சரிங்களா. உங்களோட அந்த பேப்பர் திருத்த மாட்டாங்க. இந்த 40%ன்றது 32 மார்க். 80க்கு நீங்கள் 32 மார்க் எடுத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, மாடல் கொஸ்டின் பேப்பர். அதாவது இந்த எக்ஸாமோட சிலபஸ் பேட்டர்ன்லாம் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் மாற்றின பிறகு ஒரு மாடல் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணாங்க 2022. அந்த மாடல் கொஸ்டின் அப்புறம் 2022 கொஸ்டின், 2023 கொஸ்டின், இந்த 3 கொஸ்டினை வச்சு கம்பேர் பண்ணி ஒவ்வொரு டேர்ம், அதாவது 6த்தில் எத்தனை கொஸ்டின் வருது, 7த்தில் எத்தனை கொஸ்டின் வருது, எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் வச்சுக்கோங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அந்த என்ன சொல்கிறது, பிசி எக்ஸாம்ன்றது கொஸ்டின்ஸ் எல்லாமே மேலோட்டமாக தான் இருக்கும். எந்த கொஸ்டினுமே இன்டெப்த்தாக இருக்காது சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த 3 கொஸ்டின், அதாவது 2022 மாடல் கொஸ்டின், 2022 கொஸ்டின், 2023 இந்த 3 கொஸ்டின் எடுத்து கம்பேர் பண்ணுங்கள். கொஸ்டின்லாம் எப்படி இருக்குது, என்ன லெவலில் ஹார்ட்னஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதை பார்த்துட்டு படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் புக்கில் நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கும்போது அந்தந்த கொஸ்டின் எங்கெங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே சிங்க் ஆகும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், கொஸ்டினோட டஃப்னஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் புக்கில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக படிக்கணுமா இல்லை மேலோட்டம் படிக்கணுமான்றது உங்களுக்கே புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பார்க்கலாம். மாடல் கொஸ்டின் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து, அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் எவ்வளோ கொஸ்டின் ஆவரேஜாக வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் வந்திருக்கு. புவியியலில் ஜியாகிரபியில் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின். குடிமையியலில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின். பொருளாதாரத்தில் 5 கொஸ்டின். மொத்தம் அதாவது சோசியல் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. மொத்தம் சோசியல் சயின்ஸில் 27 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சயின்ஸுன்னு பார்த்தோம்னா இயற்பியலில் 3 கொஸ்டின், வேதியியலில் 3 கொஸ்டின், உயிரியலில் 4 கொஸ்டின். 6 நாள் 10 கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த மட்டும் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. மொத்தம் 45 கொஸ்டின் ஆயிடுச்சு. இதில் அதிகப்படியான கொஸ்டின் சோசியல் சயின்ஸ்லேருந்து வருது. சயின்ஸில் ரொம்பவே கம்மியான கொஸ்டின் தான். அதுவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலேருந்து ரொம்பவே கம்மியான கொஸ்டின் தான் வரும். அதுவுமே மேலோட்டமாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாக வரும் சரிங்களா.
ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எப்படி படிக்கணும்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி வந்து மார்னிங் படிக்கிறீங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லைனா பயாலஜி அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் வந்து மாற்றி மாற்றி படிங்க சரிங்களா. ஒரே டாபிக் நீங்கள் எடுத்து படிக்காதீங்க. வெயிட்டேஜ் வந்து கொஸ்டின் வெயிட்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறது வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறது நீங்கள் படிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லல. நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கே அது டைம் இல்லைனாலும், நீங்கள் வந்து ஏதாவது வீடியோஸாக பார்த்துட்டு போகலாம். இல்லை ஒன்றும் இல்லைனா பார்த்துட்டு போனாலுமே அந்த கொஸ்டின் வந்து அடிச்சிடலாம். அந்த லெவலில் அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. நெக்ஸ்ட்டு 2023 கொஸ்டின். 2022 கொஸ்டின் வந்து நான் எடுக்கல. அதுக்கு பதிலா மாடல் கொஸ்டின் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. 2022 கொஸ்டின் எடுத்தா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகும். சேமாக தான் இருந்துச்சு. 2002க்கு 2023 பெருசா எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதனால 2023 கொஸ்டின் வச்சேன். 2023 கொஸ்டினில் பார்த்தோம்னா, அதாவது லாஸ்ட் இயர் நடந்த பிசி எக்ஸாமோட ஸ்டாண்டர்ட் வெயிட்டேஜ் வந்து பார்த்துருவோம். அதாவது ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 6த்தில் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் வந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சயின்ஸில் ஒரு 2 கொஸ்டின். 6த்துலேருந்து மொத்தமே 10 கொஸ்டின் வந்துருக்கு. சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் சேர்த்து சரிங்களா. சயின்ஸ்லேருந்து 6த்தில் வெறும் 2 கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஆனால் சோசியல் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க 6த்து வந்து சோசியல் சயின்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. 7த்துக்கு பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கல போன தடவை. ஆனால் சயின்ஸில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 8த்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சோசியல் சயின்ஸில். ஆனால் சயின்ஸ் வந்து 8த்தில் கேட்கல சரிங்களா. 9த்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9த்து பொறுத்த மட்டும் பெருசாக வெயிட்டேஜ் இருக்காது. அதாவது எல்லாமே 6த்து, 7த்து, 8த்தில் படித்த அளவுக்கு தான் வரும். ஒரு சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 10த்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்லேருந்து 9 கொஸ்டின் வந்திருக்கு. சயின்ஸ்லேருந்து வெறும் 3 கொஸ்டின் தான் வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10த்தில் 12 கொஸ்டின் வந்திருக்கு. கொஸ்டின் வெயிட்டேஜ் பாருங்கள். அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா 6த்துலேருந்து 10 கொஸ்டின், 7த்துலேருந்து 2 கொஸ்டின், 8த்துலேருந்து 8 கொஸ்டின், 9த்துலேருந்து 7 கொஸ்டின், 10த்துலேருந்து பார்த்தீங்கன்னா 12 கொஸ்டின். நீங்கள் அப்போ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 6த்து, 10த்து இந்த 2மே அட்ட நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் சரிங்களா. ஓப்பனாகவே சொல்லணும்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது சரிங்களா. இதில் வந்து 6த்து, 8த்து, 10த்து இந்த 3 ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் அட்ட அடிச்சிட்டிங்கன்னா மீதம் இருக்க இந்த 7த்து, 9த்தை வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாம் சேம் கண்டென்ட் மாரி தான் இருக்கும். அதனால சொல்கிறேன். 6த்து, 8த்து, 10த்து இந்த 3 ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் அட்ட கண்டிப்பாக படிச்சிருங்க. சிஏ கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் வருதுல்ல. இந்த 6 கொஸ்டின் வந்து நீங்கள் டே பை டே வந்து நோட்ஸாக எடுப்பீங்களா இல்லை வீடியோவாக பார்ப்பீங்களா, கின்ஸ் மாரி எடுத்துருங்க. ஒரு நோட்டு மாரி வாங்கி போட்டு அதில் எழுத ஆரம்பிச்சுருங்க. டெய்லி ஒரு 50 கரண்ட் அஃபேர் அந்த மாரி டெய்லி நீங்கள் நோட்டில் எழுதி எழுதி படிக்க ஆரம்பிச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. அந்த எக்ஸாம் டயத்தில் உட்காந்து நீங்கள் வீடியோஸாக படித்தாலும் சரி, இல்லை ஒன்லைனராக அந்த டையத்தில் உட்காந்து படித்தாலும் சரி, மண்டையில் ஏறுறது கஷ்டம். ஸோ டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாண்டர்ட் வெயிட்டேஜ் பார்த்தோம்னா, இப்போ ஒவ்வொரு சாப்டர் வைஸாக எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது சோசியல் சயின்ஸ்லேருந்து ஹிஸ்ட்ரிக்கு மட்டுமே 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புவியியல் பார்த்தீங்கன்னா 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குடிமையியல்ல வந்து 6 கொஸ்டின், பொருளாதாரத்தில் 3 கொஸ்டின். பார்த்தீங்கன்னா 10, 19, 25, 28 கொஸ்டின் வந்து சோசியல் சயின்ஸ்லேருந்தே கேட்டிருக்காங்க. சயின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இயற்பியலில் 2, வேதியியலில் 4, உயிரியலில் வந்து 5, 5, 9, 11 கொஸ்டின் வந்து சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒரு கொஸ்டின் அதாவது ஒரு கொஸ்டின் ப்ளஸ் 1 ஆர் கொஸ்டின் வந்து மாறும். அதாவது சயின்ஸில் போன தடவை வந்து 10 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த தடவை 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த தடவை 10 கொஸ்டின் கேட்கலாம், இல்லை 11 கொஸ்டின் கேட்கலாம். அது வந்து ப்ளஸ் 1 ஆர் மைனஸ் 1 ஆர் வந்து கணக்கு கிடையாது சரிங்களா. இதுதான் மொத்தத்துக்கு கொஸ்டினோட கான்செப்ட்டே இவ்வளோ தான். இந்த ஒரு 3 ஸ்லைடு கொடுத்துருந்தேன். இந்த 3 ஸ்லைடு தான் கொஸ்டினோட கான்செப்ட்டே. இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன படிக்கிறதுனே தெரியாமல் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு தெரியாது. உங்களால் எதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு 3 ஸ்லைடு வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும், எதெல்லாம் ஃபஸ்ட்டு படித்து முடிக்கணும், 2வது வந்து எதை மாற்றி படிச்சுக்கலாம், அந்த மாரி உங்களுக்கு பிரிக்க தெரியும் சரிங்களா. அதனால சொல்கிறேன். இந்த 3 ஸ்லைடு வந்து ஃபஸ்ட்டு 3 ஸ்லைடு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டினோட வெயிட்டேஜ் அண்ட் ஸ்டாண்டர்டோட வெயிட்டேஜ் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம். நான் ஷூராக சொல்லுவேன் சரிங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இந்த வெயிட்டேஜ் இந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்குன்றத தெரியாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. உங்களால் ஃபுல்ஃபில்லாக படிக்க முடியாது. எது படிக்கிறதுனே தெரியாமல் படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உளவியல் பாடத்துலேருந்து ஒரு 25 மார்க் கேட்பாங்க. அதில் வந்து 5 மார்க் வந்து தமிழ் கேட்டுருவாங்க. தமிழில் வந்து வெறும் இலக்கணம் மட்டும் 5 கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அதை நீங்கள் சும்மா போனாலே ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின்ட்ட போட்டுடலாம் சரிங்களா. அந்த லெவலில் அந்த கொஸ்டின் வந்து இருக்கும். லைட்டாக யோசிச்சா கூட 5 கொஸ்டின் போட்டுடலாம் சரிங்களா.
நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் வரும். 5 கொஸ்டினும் ரொம்ப சப்பையா தான் வரும். சரிங்களா? நம்ம வந்து அறிவாளித்தனமா யோசிச்சோம்னா தப்பா அடிச்சுருவோம். ஏன் சொல்றேன்னா, அவ்வளோ ஈஸியா இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து. நம்ம வந்து பெருசா யோசிச்சுக்கிட்டு தப்பா போட்டுருவோம். நீங்க லைட்டா யோசிச்சா போதும் அந்த கொஸ்டின்ஸ்லாம். அவ்வளோதான் இருக்கும். சரிங்களா? ரீசனிங் உளவியல் பார்த்தீங்கன்னா, ஈஸியா தான் ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். இதில என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இதுவரைக்கும் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல தரேன். சரிங்களா? மேக்ஸ்ல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, என்னன்ட்டாங்க. அது மேக்ஸிமம் வந்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா சிம்ப்ளிஃபிகேஷன் அவ்வளோதான். அத தவிர்த்து வேற எதுவும் கேட்க போறது கிடையாது மேக்ஸ்ல வந்து. உளவியல் எல்லாமே என்னென்ன டாபிக்லேருந்து வருதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டாபிக் லிஸ்ட் வந்து நான் தாரேன் நெக்ஸ்ட் வந்து. அதே இது தமிழ் இலக்கணம் வந்து எந்த இது படிச்சா போதுன்றதும் நான் லிஸ்ட்டு தாரேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா தரேன். இந்த பாயிண்ட் பார்த்தீங்களா? லைன் பை லைன் நீங்க வந்து அதாவது புக்குக்குள்ள நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு 15% வரைக்கும் நீங்க ஆன்சர் கரெக்ட்டா பண்ணலாம். அதே இது புக் பேக்கிங், அதாவது புக்குக்குள்ள இருக்க அந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் இது நீங்க படிச்சீங்கன்னா, 85% வரைக்கும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ கொஸ்டினோட வெயிட்டேஜ் எங்கே இருக்குன்னு பாருங்க. புக் பேக்குக்கும், பாக்ஸ் கொஸ்டினுக்கும் தான் அதிகமா ப்ரிஃபரன்ஸ் குடுக்குறாங்க கொஸ்டின் எடுக்கிறவங்க. புக்குக்குள்ள இருக்க இன்டெப்த்தா எடுக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரேர் தான். ஒரு 10%லேருந்து 15% அவ்வளோதான். மொத்தம் வந்து ஒரு 45 கொஸ்டின் வருதா, 45 ஜிஎஸ் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸில் ஒரு 7 கொஸ்டின், 8 கொஸ்டின் வரைக்கும் புக்குக்குள்ளேருந்து வரலாம். அந்த லெவல் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பாக்ஸ் கொஸ்டின் அண்டு புக் பேக் கொஸ்டின் இதை வந்து தரோவா வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க கொஸ்டின்ஸை அடிக்கடி இந்த லைன் பை லைன் ஹிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது தோதோ பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் படிக்க டெஸ்ட் போட்டு பாருங்கள். அப்போனா தான் உங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு வந்து நீங்கள் படித்தது வந்து அதில் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் இன்னும் படிக்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்படியே நீங்கள் திரும்பி ஒரு தடவ படிங்க. அந்த எந்தெந்த சப்ஜெக்ட்டில் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் தெரியலையோ, அதை திரும்பி எடுத்து படிங்க. அதனால தான் சொல்கிறேன். டெஸ்ட் பேட்ச் போட்டால் தான் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் படிச்சிருக்கீங்க, படிக்கலன்றது உங்களுக்கே புரிய வரும். ஆஃப்லைன் ஆர் ஆன்லைன் உங்களுக்கு எது பெட்டரோ பார்த்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் லாஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஆஃப்லைன் போகிற அளவுக்கு என்ட்ட அமௌண்ட் கிடையாது. அதனால் நான் வந்து ஆன்லைனில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆன்லைன் வந்து ஏபிஜே டெஸ்ட் பேட்ச்சில் தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இது ப்ரமோஷனுக்காண்டி சொல்லல. எனக்கு பெட்டரா இருந்துச்சு. நான் போன வந்து பிசிக்கும் ஏபிஜே தான் ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த தடவ வந்து எஸ்ஐக்கும் ஏபிஜேல தான் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. சரிங்களா? இவங்க வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் யாரையும் கேட்கல. எனக்கு பெட்டரா இருந்துச்சு. இந்தமாரி வேலாம் நான் யூஸ் பண்ணிக்குவேன். சரிங்களா? அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராப்பரா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து வாங்கி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரிவிஷன். அதாவது இன்னைக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா, அதை நாளைக்கு காலைல எந்திரிச்சு ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சாப்டர் எடுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு சாப்டரா படிச்சுட்டு போகிறனால எந்த யூஸுமே கிடையாது. ரிவிஷன் பண்ணலைன்னா படிச்ச எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால சொல்கிறேன். அதாவது ஒரு வீக்லி திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க. திங்கட்கிழமை படிக்கிறத செவ்வாய்க்கிழமை காலைல ரிவிஷன் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை படிக்கிறத புதன்கிழமை காலைல ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு, அதாவது ஒவ்வொரு டேயும் மாற்றி மாற்றி ரிவிஷன் பண்ணிவிட்டு, சண்டே வந்து இந்த டே ஃபுல்லாக படித்தத வந்து சண்டே ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும் தான் உங்க மைண்டில் வந்து அது நிற்கும். அதனால சொல்கிறேன். படித்தது எல்லாமே மறக்காமல் இந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி டெஸ்ட்டு நல்லா போட்டு பழகுங்க. அப்போ தான் நீங்கள் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலையோ, அப்போ அந்த பாடத்தில் வந்து நீங்கள் படிக்காமல் இருக்கீங்க, கொஸ்டின்ஸ்லாம் விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். அகைன் நீங்கள் வந்து அந்த சாப்டர் எடுத்து படித்தா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கின்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. இயர் கொஸ்டின்ஸு அப்புறம் இந்த கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. தனியாக வந்து இப்போ இயர் கொஸ்டின்ஸ்னால் 6 to 10ல் ஒவ்வொரு 6த்தும் போட்டு 6த்தில் நீங்கள் படிக்கும்போது என்னென்ன இயர் கொஸ்டின்லாம் இருக்கோ அதை தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. கண்டுபிடிப்புகள் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்து எழுதும்போது, நீங்கள் தனியாக இதை மட்டுமே ஒரு 1/2 1 ஹவர் உட்காந்து இதை படித்து முடிச்சிடலாம். கண்டிப்பாக இதுலேருந்து இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வரும். அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. டெய்லி வந்து ஒரு 50 கரண்ட் அஃபேர் வந்து எழுதி படிங்க. டெய்லி ஒரு 50 கரண்ட் அஃபேர் முடியலனாலும் ஒரு 10, 20ஆச்சும் எழுதுங்க. டெய்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத அது லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பெருசா வந்து நிற்கும். நீங்கள் ஈஸியாக வந்து இதை கவர் பண்ணி முடிச்சுருவீங்க. அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து ரோப்பில் தான் விட்டேன். என்னால் சிங்கிள் கூட ஏற முடியல. ஸோ போன தடவ வந்து எனக்கு ஜாப் கிடைக்கல. அவ்வளோ 63 மார்க் வச்சிருந்தேன். ஆனாலுமே எனக்கு ஜாப் கிடைக்கல. அதனால நான் சொல்கிறேன், அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. ரோப் வந்து ஈஸியாக ஏறிடலாம்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க. ஆல்ரெடி ஏறிருவேன் நான் வந்து ஏறியிருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த பிரச்சனை கிடையாது. சரிங்களா? நல்லா படிங்க. ஆனால் நான் இதுவரைக்கும் ரோப்பு ஏறாதவங்க வந்து சேம் டைம் படிக்கும்போதே வந்து ரோப்புக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சுருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்துக்கலாம். எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்து வந்து ஃபிசிக்கல் டைம் கொடுப்பாங்களா, அப்போ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நான் இதேமாரி தான் இருந்தேன். எக்ஸாம் நல்லா மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணிட்டேன். ஆனால் ஃபிசிக்கல் என்னால் பண்ண முடியல.
அதனால சொல்கிறேன். சேம் டைம் படிக்கும்போதே வந்து ரோப்புக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. மிச்சம் இருக்க லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்பு அப்புறம் 100, 400 வந்து ஈஸியாக அது பண்ணிக்கலாம். ரோப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2மே நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரோப் வந்து வராதவங்க சேம் டைம் இப்போயே ரெடி ஆகிக்கோங்க. ஃபிசிக்கலுக்கு வந்து உங்களுக்கு பெருசா டைம் கிடைக்காது. நம்ம எஸ்எஸ்சி, ஜிடி மாரி 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் அந்த மாரிலாம் டைம் கிடைக்காது. வெறும் 20 டேஸ் டூ 30 டேஸ் தான் பிசிஎஸ்சியை பொறுத்த மட்டும் ஃபிசிக்கலுக்கு அவ்வளோதான் டைம் வந்து குடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். நீங்க படிக்கும்போதே ரோப்புக்கு வந்து ரெடி ஆகிக்கோங்க. ஓகே. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் எந்தெந்த சாப்டர்லாம் இம்பார்ட்டன்ட், எந்தெந்த சாப்டர்லேருந்து எந்த மாரி கொஸ்டின்ஸ்ல கேட்குறாங்கன்ற ஒரு வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் தரேன். நெக்ஸ்ட் வந்து இந்த உளவியல்ல வந்து ரீசனிங்கில வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க, மேத்ஸில என்னென்ன கொஸ்டின் இதுவரை கேட்டுருக்காங்க, என்னென்ன டைப்ல கேட்டுருக்காங்க, தமிழ்ல இலக்கணத்துக்கு வந்து என்னென்ன டாபிக்லாம் படிக்கலான்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோல தரேன். இதில உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும்.